அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்துடைய மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்த மிக முக்கிய எச்சரிக்கை. அவசிய தேவை இல்லாமல் வெளியே போகாதீங்க. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் விசிட் விசா டு குவைத் ஒர்க் விசா யாரெல்லாம் மாறலாம் என்கிற முக்கிய தகவலை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் நடத்தப்பட்ட திடீர் செக்கிங், கைதான 56 வெளிநாட்டவர்கள், மிக முக்கிய வீடியோ வெளியிட்ட உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களும் செக்கிங்கை தீவிரப்படுத்துமாறு குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை உயர் அதிகாரிகளுக்கு பிறப்பித்துள்ளார்கள். அதன் காரணமாக ஜஹரா இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஷுவேக் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஃபாஹில் ஏரியா மற்றும் ஃபர்வனி ஆகிய ஏரியாக்களில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் போது 56 வெளிநாட்டவர்களை தி ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 10 பேர் சிறுவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விசாவில் வந்தவர்கள், 17 பேர் ஆர்டிகல் 18 அதாவது ஷூன் விசாவில் வந்தவர்கள், 24 பேர் ஆர்டிகல் 20ஆம் நம்பர் விசாவில் வந்தவர்கள், ஒருவர் என்ட்ரி விசாவில் வந்தவர் மற்றும் தலைமறைவான ஒரு காதி விசா தொழிலாளி ஆகியோரை தி ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்பாளுங்க எந்த விசாவில் நீங்கள் குவைத்துக்கு வந்தீங்களோ அந்த விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த வீடியோ தாங்க உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. வாஹித் மரா நீங்கள் கைது செய்து ஃபிங்கர் வச்சு நாடு கடத்தப்பட்டால் அதன் பிறகு குவைத் மட்டும் கிடையாதுங்க, ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், கத்தார், ஒமன் ஆகிய 5 ஜிசிசி நாடுகளுக்கும் மாயக் தர்ரோ போகவே முடியாது. அதனால் குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்யுங்க. அதுபோல் இன்னொரு மிக முக்கியமான தகவல், குவைத் நாட்டிற்கு விசிட் விசாவில் வந்து 150 குவைத் தினார் கட்டணம் செலுத்தி ஒர்க் விசாவுக்கு மாற்றிக்கொள்ளலாம் என சில தினங்களுக்கு முன்பு குவைத் அரசு செய்தி வெளியிட்டிருந்தது. இதில் யாரெல்லாம் பயனடைவார்கள் என்றால், குவைத் அரசின் கீழ் செயல்படும் அமைச்சகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வழங்கப்படும் விசிட் விசாவில் குவைத் வரும் நபர்கள் மட்டுமே ஒர்க் விசாவுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிகிரி கண்டிப்பாக முடித்திருக்க வேண்டும். அதுபோல் ஃபேமிலி விசிட் விசாவில் குவைத் வரும் நபர்கள் குடியிருப்பு விசாவுக்கு மாற்றிக்கொள்ளலாம். குறிப்பு, இதற்கு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் விசாவுக்கான சம்பள வரம்பு உள்ளிட்டவை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். இவர்களுக்கு மட்டும்தான் விசிட் விசாவிலேருந்து ரெசிடென்சி விசாவுக்கு மாற முடியுமே தவிர மற்றபடி வேறு யாரும் மாற முடியாதுங்க. அதாவது சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம், விசிட் விசாவில் நம்ம குவைத்துக்கு வந்து ஹாதிம் விசாவோ, ஷூன் விசாவோ, டிரைவர் வேலை, வேறு எந்த வேலைக்கும் மாற்றிக்கொள்ளலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ நான் மேலே சொன்னல, குவைத் அரசின் கீழ் செயல்படும் அமைச்சகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வழங்கப்படும் விசிட் விசாவில் குவைத் வரும் நபர்கள் மட்டுமே ஒர்க் விசாவுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அப்புறம் ஃபேமிலி விசிட் விசாவில் வந்தவர் வந்து டிபெண்டன்ட் விசாவுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இவர்களுக்கு மட்டும்தாங்க இந்த ரூல்ஸ் போடப்பட்டிருக்கு. அதே போல் குவைத்தை பொறுத்த வரைக்கும் கிலியோம் கானூன் ஜதீத் டெய்லி ஒரு சட்டத்தை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதை நாம தான் கேட்டுட்டு நடக்கணும். ஜெயிலர் படத்தில் வர டைலாக் மாதிரி. அதுபோல் குவைத்துக்கு விசிட் விசா எடுத்து தரோம்னு யாராவது உங்ககிட்ட பணம் கேட்டால் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க, திர்பாலக். அதுபோல் மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் வெளியே செல்லும் போது அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கவும். ஏன்னா குவைத்தில் நேற்று முதல் ருத்துபா கிளைமேட் தொடங்கிவிட்டது. அடிக்கிற வெயில கூட ஓரளவுக்கு நம்ம வந்து சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த ருத்துபா கிளைமேட்டை மட்டும் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏசி இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், என்னமோ குளிச்சுட்டு வந்த மாதிரி உடம்பெல்லாம் தண்ணீர் கொட்டும். அந்த அளவுக்கு நம்மளை வந்து இந்த ருத்துபா ஆகிடும். அதனால் அவசிய தேவை இல்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படியே வெளியே செல்வதாக இருந்தால் தண்ணீர் பாட்டிலுடன் செல்லுங்கள். குறிப்பாக கிட்னியில் கல் உள்ளவங்க அடிக்கடி தண்ணி குடிங்க. குவைத்துக்கு வேலைக்கு போனாலே நம்ம பலருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னியில் கல் சேர்ந்துடும். அதை சரி செய்யவே வைத்தியம் பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கில் செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுபோல் ஹவுஸ் டிரைவர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கார் கழுவும் போது இந்த ருத்துபா டைமில் நனைஞ்சிருவீங்க. அதனால நடுவில் அடிக்கடி தண்ணி குடிங்க. அதிக கவனமாக இருங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவில் ருத்துபா அதிகமாக இருந்தால் மறக்காமல் கமவாச பதிவு செய்யுங்க. அதுபோல் விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் குவைத் செல்வதற்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 307 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1073 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 36 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 547 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலேருந்து மற்ற பிற வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம், பெண்களாக இருந்தால் 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். அதாவது கோல்டு ஜுவல்லரி மட்டும்தாங்க. இதுவே நீங்கள் கோல்டு பிஸ்கெட், கோல்டு காயின் இது நீங்கள் கொண்டு வரதாக இருந்தால் கண்டிப்பாக டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.